நீர் பாதுகாப்புக்காக பாடுபடும் 15 தன்னார்வ அமைப்பினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்கி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் நீர்நிலை சீரமைப்பு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக 15 தன்னார்வ அமைப்பினருக்கு நெம்மேலியில் நடைபெற்ற மாமல்ல நீர்த்தேக்க திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்கினார். விருதை பெற்றுக் கொண்டவர்கள் அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தனர். நீர் பாதுகாப்புக்காக திராவிட மாடல் அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை அவர்கள் பாராட்டினர். 2017 கோயம்புத்தூர்ல இருக்க குளங்களை பாதுகாக்கிறது, நீர்நிலைகளை தூர்வாருது போன்ற களப்பணிகளில் தொடர்ந்து வாலண்டியர்களோட உதவியோட, தனியார் நிறுவனங்களோட உதவியோட ஈடுபட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு தமிழக அரசு இந்த மாமல்லங்கிற இந்த நீர்த்தேக்கம் திட்டத்தை துவங்க விழாவில் எங்களுக்கு கௌரவப்படுத்தி ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். இது எங்கள் கூட செஞ்ச எல்லா வாலண்டியருக்கும் இந்த விருதை சமர்ப்பிக்கிறோம். இதே போல் தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் இதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோம். முதலமைச்சரோட கையால் இந்த நீர்நிலை பாதுகாப்பு விருது நம்ம பெற்றதுக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. இது இந்த விருது கொடுத்ததுனால இன்னும் நமக்கு தொடர்ந்து இந்த பணிகளை, நீர்நிலை பாதுகாப்பு பணிகளை தொடர்ந்து ஏரிகளை தூர்வாரத்துக்கும், வாய்க்கால்களை சீரமைக்கிறதுக்கும், குறுங்காடுகள் உருவாக்கிறதுக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக அளிக்குது இந்த விருது. இந்த விருது வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். கல்வி என்பது இன்றைக்கி மிக குறைவான அளவில் இருக்கிறது. ஆனால் இந்த அரசு வந்த நாளிலிருந்து நீர்நிலைகளுக்கான முக்கியத்துவமும் நீர்வழி பாதைகளுக்கான முக்கியத்துவமும் அதிகமாக கொடுக்குறாங்க. சென்னையை பொறுத்தளவில் மக்கள் தொகை கூடிக்கொண்டே போகிறது. மத்திய அரசின் நிதி ஆயோக்கின்படி சென்னை என்பது ஒரு வாட்டர் டிஸ்ட்ரஸ்டு சிட்டி. எனவே நிறைய நீர்நிலைகள் உருவாக்கப்படுவதும் நீர்நிலைகள் பராமரிக்கப்படுவதும் ரொம்ப முக்கியம். இந்த அரசு என்பது NGO மற்ற அமைப்புகளை எல்லாம் இணைத்து இந்த நீருக்கான முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. பல்வேறு திட்டங்கள் வாயிலாக நிதி மேலாண்மையை எவ்வளோ முக்கியமோ அதே போல் நீர் மேலாண்மையையும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று இங்கே துவங்கப்பட்ட மாமல்லன் திட்டம் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும் முதலமைச்சர் தனது உரையில் மேலும் பல்வேறு திட்டங்கள் அணிவகுத்திருக்கின்றன. தமிழ்நாட்டின் நீர் மேலாண்மையை மிக விரைவிலே மிகச்சிறப்பாக முன்னெடுக்கப்படும் என்று சொன்னார். கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு கோவை மாவட்டத்தில் நீர்நிலைகளை தூர்வாறுதல், குளங்களை சீரமைத்தல், மரக்கன்றுகளை நடுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தருமபுரி ஆதி அறக்கட்டளை தருமபுரி மாவட்டத்தில் நீர்நிலைகளை தூர்வாறுதல், குளங்கள் சீரமைப்பு பணிகளை செய்து வருகிறது. சென்னை எக்ஸ்னோரா அமைப்பு 1989 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இயற்கையை காப்பதுடன் சுற்றுச்சூழல் சீரழிவை தடுக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. திருப்பூர் வெற்றி அமைப்பு வனத்துக்குள் திருப்பூர் என்ற திட்டத்தின் மூலம் திருப்பூரில் தொடர்ந்து மரங்களை நட்டு பராமரித்து வருகிறது. இந்த அமைப்பின் மூலம் இதுவரை 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.